ஆகவேதான் அந்த பணிகளை நாங்கள் ஆற்றுகிற போது 100 நாட்களிலே 64,322 பேர் பயனடைந்துள்ளார்கள் என்று நான் குறிப்பிடுகிற போது இங்கே கேட்டார். அதற்கு ஒன்றை சொல்ல விரும்புகிறேன். இன்றைக்கு இங்கே இருக்கிற சமூக பாதுகாப்பு திட்டத்தில் கிடைக்கின்ற நிலை 1000 ரூபாய். ஆனால் மக்கள் விரும்புவது வேறு. மாற்றங்கள் மாறி இருக்கிறதே தவிர நாங்கள் கொடுக்கப்படுகிற தொகை இன்னும் 17,000 பேர்களுக்கு வழங்குவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. அந்த வாய்ப்புகள் நீங்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று இந்த நேரத்திலே நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஆகவே இந்த துறையை பொறுத்தவரையிலும் இன்றைக்கு சிறப்பான முறையில் இந்த பணிகளை சீரோடும் சிறப்போடும் செய்து வருகிறது என்பதை நான் இந்த நேரத்திலே மகிழ்ச்சியோடு நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இயற்கை பேரிடர் என்று சொல்லுகிற போது இதற்கு முன்னாலே பேசிய அனைத்து உறுப்பினரும் இங்கே குறிப்பிட்டார். குறிப்பிடுவது மட்டுமல்ல, இங்கே இருக்கின்ற உறுப்பினருடைய எண்ணங்கள் என்ன இருக்கிறது என்று சொன்னால், ஏறத்தாழ 50 மாவட்டங்கள் பிரிக்கப்பட வேண்டும் என்று கருத்துக்கள் இங்கே கொடுக்கப்பட்டிருக்கிறது. 20 வட்டங்கள் பிரிக்கப்பட வேண்டும் என்ற நோக்கம் இங்கே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. ஆனால் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் மாவட்டங்கள் பிரிக்கப்படவில்லை, கோட்டங்கள் பிரிக்கப்படவில்லை, தாலுகா வட்டங்கள் மட்டும்தான் பிரிக்கப்பட்டதை தவிர நம்முடைய ஆட்சியில் இப்போதுதான் 100 நாட்கள் துவங்கி இருக்கிறது. துவங்கியது மட்டுமல்ல, நம்முடைய ஆட்சியில் இன்றைக்கு மக்கள் ஜனத்தொகை மக்கள் கணக்கெடுப்பு என்று இன்று எடுத்துக்கொண்டிருக்கிற காரணத்தின் அடிப்படையில் அடுத்த ஆண்டு மார்ச் மாதம் வரையிலும் இதை செய்ய இயலாது என்பதும், அதற்கு பிறகு உங்களுடைய கோரிக்கை அனைத்தும் நம்முடைய முதலமைச்சருடைய கவனத்திற்கு எடுத்து சென்று அதற்கான நல்ல முடிவுகளை அரசு அலுவலரோடு கலந்து பேசி நான் முடிவெடுப்போம் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். அதே நேரத்தில் இயற்கை இடர்பாடுகளை பொறுத்தவரையிலும் நமக்கு நன்றாக தெரியும். எல்லினோ என்று சொல்லப்படுகிற இன்றைக்கு பல பேர் இன்றைக்கு அதிலே அச்சம் ஏற்பட்டுக் கொண்டிருக்கிறது. இதை எப்படி செயல்படுத்துவது என்ற முறையிலே தான் இந்த அரசு பல்வேறு நடவடிக்கை மேற்கொண்டு வருகிறது. அதே நேரத்தில் கூடுதல் தலைமைச் செயலாளருடைய மற்றும் வருவாய் நிர்வாக ஆணையர் தலைமையில் ஒரு 7 பேர் கொண்ட குழு உருவாக்கப்பட்டிருக்கிறது. இந்த குழு இன்றைக்கு 2வது கூட்டமாக கூட்டங்கள் நடைபெற்றிருக்கிறது. அந்த கூட்டத்தின் வாயிலாக ஒவ்வொரு துறைகளும் என்னென்ன பணிகளை ஆற்றிடல் வேண்டும், சென்னை மாநகரத்தை போன்ற பகுதிகளில் இது போன்ற வெள்ளம் வருகிற போது, புயல் வருகிற போது, அதே நேரத்தில் மக்களை எப்படி பேணி காக்கப்பட வேண்டும் என்ற நோக்கத்தோடு தான் இந்த பணிகளை நாங்கள் சீரோடும் சிறப்போடும் நடத்தி காட்டுவோம் என்பதை நான் இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்கிறேன். அத்தனை பேருடைய ஆலோசனை பெற்று எந்த முறையில் அதை பணியாற்றினால் இது போன்ற நிலைகளை மாற்ற முடியும் என்பதையும் ஆய்ந்து அந்த பணிகளை நாங்கள் மேற்கொள்ள இருக்கிறோம். அதே போலதான் இங்கே குறிப்பிடுகிற போது சொன்னால், வெப்பலைகள் இன்றைக்கு மாறிக்கொண்டிருக்கிறது. உலக நாடுகளே பார்க்கின்ற போது ஏசி இல்லாத நாடுகளே கூட இன்றைக்கு ஏசி மாட்டிக் கொண்டிருக்கிற நிலை இருக்கிறது. இதையெல்லாம் நான் எதற்காக குறிப்பிடுகிறேன் சொன்னால், இயற்கையின் மாற்றங்கள் மூலமாக எல்லினோ போன்ற இது போன்ற நிலைகள் எப்படி வரப்போகிறது என்பது அச்சம் ஏற்பட்டுக் கொண்டிருக்கிறது. இதையெல்லாம் மனதிலே வைத்துக் கொண்டுதான் வெப்பலைகளில் ஏற்படும் நோய்களால் என்னென்ன வரப்போகிறது என்பதை உணர்ந்து இங்கே அறிவுரை வழங்க இருக்கிறார். நான் இதை குறிப்பிடுவதற்கு காரணம், இந்த நிபுணர்களுடைய ஆலோசனை பெற்றதற்கு பிறகு மக்கள் எப்படி தங்களுடைய பணிகளை ஆற்றிடல் வேண்டும் என்பதை இந்த அரசு உங்களுக்கு எடுத்து சொல்ல இருக்கிறது என்பதை நான் இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்கிறேன். அண்டே இங்கே வேலை செய்து கொண்டிருக்கிற ஏழை எளிய மக்கள், அதே நேரத்தில் முதியவர்கள், குழந்தைகள் போன்றவர்கள் இந்த வெப்பத்தால் அவர்களுக்கு பல்வேறு நோய்கள் வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்று புள்ளிவிவரம் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இதையெல்லாம் மனதிலே வைத்துத்தான் இந்த அரசு வருங்காலத்தில் என்ன நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டுமோ அந்த நடவடிக்கை விரைந்து எடுப்பதற்கு நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்பதை நான் இந்த நேரத்திலே மகிழ்ச்சியோடு நான் தெரிவித்துக் கொள்கிறேன். பாதுகாப்பான குடிநீர் நீர் ஆதாரங்கள் மேம்படுத்தப்பட வேண்டும் என்ற நோக்கத்தோடு தான் தென்மேற்கு பருவமழை பொழிவு குறைவாக இருக்கிறது என்பதை உணர்ந்துதான் நம்முடைய தமிழக வெற்றிக் கழகத்துடைய தலைவர் தளபதி அவர்கள் இந்த துறைக்காக 289 கோடி ரூபாய் நிதிகளை வழங்கி எங்கும் குடிநீர் இல்லை என்ற நிலையை தமிழ்நாட்டிலே உருவாக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு அந்த பணிகளை நிறைவேற்றி இருக்கிறார் என்பதை நான் இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்கிறேன். அதே போல வெப்பலைகளால் கால்நடைகள் கட்டுப்பாடு இல்லாத சொன்னேன் இல்ல, கட்டுப்பாடு இல்லாம சொன்னேன் இல்ல, இல்ல குடிநீர் பற்றாக்குறை இல்லாமல் அப்படித்தானே சொன்னேன். நீங்க ஆளுக்கு ஒண்ணு சொல்லிட்டு இருக்க கூடாதுப்பா. ஓ அப்பா, அறநிலையத்துறை கொஞ்சம் அமைதியா இருங்க. நீங்க இல்ல அவர் எப்படியும் டைவர்ட் பண்ணணும்னு பாக்குறாரு. அவருடைய வேலையா அதுதான். எப்பவுமே குடிநீர் தட்டுப்பாடு இல்லை, தட்டுப்பாடு இல்லாமல் இருப்பதற்கு அதுவும் சொன்னார். ஆகவேதான்
நம்முடைய அரசை பொறுத்தவரை இந்த பணிகளை மேற்கொண்டு வருகிறது என்பதை நான் இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்கிறேன். அதேபோல கால்நடையை பாதிக்கக்கூடாது என்ற முறையிலே தான் கால்நடைகளுக்கு தீவனங்கள், குடிநீர் போன்ற வசதிகளை செய்வதற்காக 10 கோடி ரூபாய் நிதிகளை ஒதுக்கி இருக்கிறார் என்பதையும் நான் இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்கிறேன். அதேபோல இந்த இருக்கின்ற காலி பணியிடங்களை பற்றி இங்கே குறிப்பிட்டார். நான் ஒன்றை சொல்ல விரும்புகிறேன். 3 லட்சம் பேர் காலி பணியிடங்கள் இருந்திருக்கிறது. காலி பணியிடங்கள், அந்த பணியிடங்களை பொறுத்தவரையிலும் முந்தைய ஆட்சி காலத்தில் நீங்கள் அங்கே காலி பணியிடங்களை நிரப்புவது எவ்வளவு என்று சொன்னால் 25% தான் நிரப்பி இருக்கிறீர்களே தவிர இன்றைக்கு இவ்வளவு காலி பணியிடங்கள் இருக்கிறது என்று நீங்கள் இங்கே பேசிக் கொண்டிருப்பது என்பது வேதனைக்குரிய ஒன்றாக இருக்கிறது. ஏனென்று சொன்னால் எங்களுடைய அரசு பொறுப்பேற்றதற்கு பிறகு காலி பணியிடங்களே இல்லை என்ற நிலையை 3 ஆண்டு காலத்தில் நிறைவேற்றி காட்டும் என்பதை நான் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். ஏனென்று சொன்னால் ஆண்டுதோறும் எவ்வளவு பேரை பணியிலே அமர்த்தலாம் என்ற நிலையை அரசு நடவடிக்கை மேற்கொண்டு வருகிறது. ஆகவே இந்த அரசை பொறுத்தவரையிலும் நம்முடைய முதலமைச்சரை பொறுத்தவரையிலும் எல்லா துறையிலும் சரியான முறையில் செயல்படுத்த வேண்டும் என்ற நோக்கத்தோடு தான் இந்த பணிகளை மேற்கொள்ள இருக்கிறார் என்பதையும் நான் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலே 1,75,00,000 வேட்டிகள், 1,77,00,000 சேலைகள் வழங்கப்பட்டது. ஆனால் 2022, 23, 25 ஆண்டுகளில் பல பேருக்கு வேட்டி சேலைகள் கிடைக்கப்படவில்லை என்பதுதான் நாட்டு மக்களுடைய உள்ளங்களில் இருந்திருக்கிறது என்பதை நான் இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்கிறேன். இல்ல நடக்கல, கொஞ்ச நேரம் பேர் கொடுக்கல, சில வேணுங்க. 35 லட்சம் சேலைகள் வேட்டிகள் தேங்கி கிடக்கிறது. அதை கொடுக்க முடியாமல் பழையதாக இருக்கிறது என்பதெல்லாம் உங்களுக்கு காட்டுவேன்னா காட்டலாம். ஆகவேதான் இந்த நிலை நீடித்துக் கொண்டிருக்கிறது என்பதை நான் இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்கிறேன். அதே போல இங்கே சொல்லுகிற போது 21 பொருட்கள் அன்று பொங்கலுக்காக வழங்கப்படும் என்று சொன்னார்கள். அந்த 21 பொருளும் எங்கே இருந்து வழங்கப்பட்டது என்று சொன்னால் வட மாநிலங்களிலிருந்து கொண்டு வந்து வழங்கப்பட்டிருக்கிறது என்பதையும் நாடு நன்காக அறியும் என்பதையும் நான் இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்கிறேன். ஏனென்று சொன்னால் தமிழ்நாட்டிலே அதை பர்ச்சேஸ் செய்யவில்லை. எல்லாருமே நாம் பேசணும் அன்றைக்கெல்லாம்.